வணக்கம் மகளே. ஜாக்லின் எவிக்டட் அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஜாக்லின் எவிக்டட் தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறதா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்களை மட்டும் கமெண்டில் போட்டு விடுங்க. ஸோ சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அது மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாக்லின் எவிக்ஷன் என்னால் ஏற்றுக்கவே முடியல. டோட்டலி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து வெளியாக ஆரம்பிச்சிது. ஸோ நைட்டு வந்து நான் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஒரு 2 o'clock கிட்ட நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ லைவ் பார்த்து தான் இருந்தேன். பட் நான் வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் இதை வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து வீடியோ போட முடியாது அப்படிங்கிறனால நான் அந்த விஷயத்தை வந்து போடாமல் விட்டுட்டேன். பட் ஆனால் எப்படி நடந்திருக்கு, இந்த எவிக்ஷன் எப்படி நடந்திருக்கு, என்ன ஏதுங்கிறதாவது டீட்டெயிலாக நமக்கு தெரியணும் இல்லையா? நைட் வந்து அப்டேட் வந்து எவிக்ஷன் மட்டும்தான் வந்துச்சு. அது மிட் வீக் எவிக்ஷனா இல்லை எப்படி தூக்குனாங்க, என்ன ஏதுங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ இப்போ நமக்கு தெளிவாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஜாக்லின் பணப்பெட்டி எடுக்க போகும்போது உள்ளே வர முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு 2 or 3 seconds சம்டைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகிருக்கு. ஸோ மக்களோட ஆதங்கம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு 2 செகண்டுக்காக 15 வார உழைப்பு வந்து வீணாக போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்கும். என்னால் நார்மலாக பேச முடியல, மற்ற வீடியோஸில் பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியல. ஏன்னா நான் ஜாக்லின் ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சீரியஸாகவே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டிசர்வ்டு பிளேயர், அவ்வளோ பொட்டென்ஷியல் பிளேயர். ஆனால் நான் முந்தானத்து லைவ்லேயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஜாக்லின் வந்து பொட்டி எடுக்கணும்னு கீழே இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ரிட்டர்ன் வர முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபிசிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. ஸோ 8 லட்ச ரூபா பாக்ஸ் எடுக்கிறதுக்காக ஜாக்லின் வெளியே போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வர்றதுக்கு ஒரு 3 seconds லேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டோர் லாக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. லாஸ்ட்டு ஒரு 20 minutes எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரெல்லாம் நிறைய அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முத்துக்குமரெல்லாம் அழுதுருப்பார். ஏன்னா ஃபைனல்ஸ் நெருங்க அவரால் வந்து எதையுமே ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி சௌந்தர்யாலேருந்து இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரோமோவில் 12 மணி ப்ரோமோவில் ஜாக்லின் வெளியே போகிறது காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், பவித்ரா ஜனனி ஒரு 2 lakhs பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சௌந்தர்யா எடுக்க ட்ரை பண்ண, அதாவது 10 lakhs பாக்ஸை எடுக்க ட்ரை பண்ணி, இது நான் என்ன அமௌண்ட்டுன்றது சொல்லலை. 10 lakhs பாக்ஸை எடுக்க ட்ரை பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்ததாக வந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகிறத காட்டுவாங்க. சரியா? என்னால் நார்மலாக அதை பேசவே முடியல. எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரில. கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பிரேக்கர் ஜாக்லின்னு சொல்லலாம். ஒரு டிசர்வ்டு பிளேயரு, அவ்வளோ விஷயங்கள், தன்னுடைய பல விஷயங்களை வந்து எல்லாரும் சேஃப் பிளே ஆடும்போது, நேற்று கூட நான் ஒரு போல் போட்டிருந்தேன். சேஃப் பிளே வந்து அன்சிதாவோ யாரோ வந்து சேஃப் பிளேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, முத்துக்குமரனே யாரையோ. அப்போ வந்துட்டு நான் சேஃப் பிளே போட்டிருந்தேன். போலில் ஒரு 4 பேர் நேம் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். யாருன்னா சௌந்தர்யா அண்டு பவித்ரா ஜனனி, ரயான்னு விஷால், இந்த 4 பேர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 4 பேர் தான் போட முடியும் அந்த போலில். இன்னொரு ரீசன் என்னென்னா, ஜாக்லின், முத்து, சௌந்தர்யா இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பிளே அப்படிங்கிறது கிடையாது. 3 பேருக்குமே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா சௌந்தர்யா எதாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஜாக்லின் சேஃப் பிளே அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியாது. என்ன கேட்டால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேஃப் பிளே அப்படிங்கிறது, இந்த ஓட்டிங், அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுப்பாங்க. தன்னை பார்க்குற ஆடியன்ஸுக்காக நிறைய இடத்துல ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ கடைசியில் போனால் 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து வெளியில் பேசியிருந்தாங்களா ஆனந்தியோட, அதுக்காக நான் அந்த விஷயத்தை வந்து சொல்ல வரல. சரியா? ஏன் ஜாக்லின் ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டாஸ்க்லையுமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயத்த கூட நம்ம ரிஸ்க் எடுத்தால் ஆடியன்ஸ் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி ஜாக்லின் வெளியேறினது என்னால் ஏற்றுக்கவே முடியல. வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ என்னடா 2 நாள் தானடா இருக்குது, இதில் என்னடா போச்சுன்னா, இதில் ஒன்று வந்து நம்ம ஜாக்லின் ஆர்பிஎஸ் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, கவலையப்படாதீங்க. இது ஜாக்லினுக்கு நல்லது. கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ராணுவுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் அது ஜாக்லின் தீபக்குக்கு நடந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இது அன்ஃபேர் எவிக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு டாஸ்க்கு, அதில் வெளியே போயிட்டாங்க. ஸோ முடிஞ்சு. ஆனால் இது முழுக்க ஜாக்லின் மேலே கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ எனக்குமே வந்து ஜாக்லின் ஒரு கேமராக தான் பிடிக்கும். இந்த அப்டேட் இது பார்க்குற வரைக்கும் ஜாக்லின் ஒரு கேமராக தான் பிடிக்குமே தவிர ஜாக்லின் ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்காது சீரியஸாகவே. ஏன்னா சில இடங்களில் அவங்க தேவையில்லாத வேலைகள்லாம் பார்ப்பாங்க, அது நமக்கு பிடிக்காது. ஆனால் அப்படி இருந்தாலுமே இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜாக்லினை பார்க்கும்போது, இப்போ லைவில் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. இப்போ லைவ் ஓடிட்டுருக்கு, லைவில் ஜாக்லின் சமைச்சிட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. ஸோ ஒருத்தன்ட்ட இருக்கிற மாற்றம் நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் தொடச்சி போடுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தொடச்சி போட்டுருவாங்க மக்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் பெருசாக இன்னும் ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும். ஜாக்லினுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஜாக்லின் ஆர்மிஸ் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. 2 நாள் தானே அப்படின்னு
அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. இந்த 2 நாளில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணப்படும். இத்தனை நாள் இருந்த ஃபினாலே ஸ்டேஜில் ஏறி நிற்கிற அந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ணலாம். ஃபினாலேக்கு போகிற அந்த ஏவி பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட் வந்து மிஸ் பண்ணலாம். பிக் பாஸ் வந்து டைரெக்டாக அந்த வாழ்த்துக்கள் அது எல்லாமே பேசுவார், அவர் பேசுவார். ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். இந்த 3 விஷயத்தை இந்த 15 வாரம் நாமினேஷனில் இருந்தவங்களுக்கு இந்த 3 விஷயம் கிடைக்காம அந்த 3 செகண்டுனால வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்க மாட்டேது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக 10 பிசாக்கு புரோஜனம் இல்லாதவன்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கான். 10 பிசாஜுக்கு புரோஜனம் இல்லாதவங்கலாம் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சீரியஸாகவே சொல்கிறேன், இது ஒரு அன்ஃபேர் டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு வந்து ஒரு அன்ஃபேர் டாஸ்க்கு, ஏற்றுக்க முடியாத ஒரு டாஸ்க்கு. என்னால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. என்னடா எல்லாம் ஒரே மாதிரி. இப்போ பவித்ரா போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பவித்ரா ஃபிசிக்கில் இருக்காங்க, அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரியா, இது டோட்டலி ஒரு அன்ஃபேர் டாஸ்க்கு. எனக்கு இதுக்கு மேலே பேசினா ப்ரெஷர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல முத்துக்குமரன் ஒரு கேமர், ஜாக்லின் பக்கா கேமர், சௌந்தர்யா என்டர்டெய்னர். சரிங்களா, ஆனால் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு சுற்றுற பொம்பளை பிள்ளை பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப 2 நாளா கம்பேக்னு ஒன்று கொடுக்குறாங்க ஒரு கேங்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க. பவித்ரா ஜனனி ஓகே, ஏதோ கேம் சூப்பரா ஆடுனாங்க, இதுலயே அவங்க கேம் வச்சு உள்ள வந்துட்டாங்க. இதனால நம்ம பவித்ரா ஜனனியை திட்ட போறதே கிடையாது. இவன் ரயானு கேம் ஓகே, இவன் விஷால எதுக்குடா உள்ள வச்சிருக்கீங்க, எதுக்குடா வச்சிருக்கீங்க? இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மணிச்சந்திரனை ரன்னரப் ஆன மாதிரி விஷால ரன்னரப் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த தீபக்கையும் உள்ள கொண்டு வரல, ஜாக்லினையும் உள்ளே கொண்டு வரல. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரன்னரப்பா நம்ம இவர் விஷால் அண்ணனை தான் கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ டோட்டலி இது வந்து அன்ஃபேரான ஒரு டாஸ்க்கு. எவிக்ஷனை நான் சொல்ல மாட்டேன், ஒரு அன்ஃபேரான ஒரு டாஸ்க்கு. ஸோ ஜாக்லின் எவிக்டடு. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். அந்த கடைசி 20 நிமிஷம் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு சந்தோகம், திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்களா, வந்து அந்த கப் அந்த இதை உடைக்கிற மாதிரி அந்த இது இருக்கும்ல, ட்ராஃபி இருக்கும்ல, அது உடைக்கிற விஷயங்கள்லாம் இருக்கா, இல்லை அது இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.